பயங்கர ட்ரெண்டிங்கில இருக்க நம்ம ஏடி ஸ்டோன் பெண்டன்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் லேயர் இன்விசிபிள் செயின் தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். இந்த இன்விசிபிள்னால் உடனே நமக்கு வந்து கியர் ஒயர் தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட கொரியன் செயின் இருக்குது. அதாவது ஒரு த்ரெட்டு சைஸ் தான் இருக்கும். இது ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஏடி ஸ்டோன் பெண்டன்ட் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏடி ஸ்டோன் பெண்டன்ட், ஒன்று குட்டி ஏடி ஸ்டோன் பெண்டன்ட், பிகாஸ் ஒரு லேயருக்காக. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைட்ரபாட் கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்கறதுக்காக. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின், அதாவது பேக் எக்ஸ்டென்ஷன் செயின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் செயினுமே நான் ஆன்டி டார்னிஷில் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் செயின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஹூக், தென் ஜம்ப் ரிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின், அப்புறம் அதுக்கு நம்ம அந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுக்கறதுக்காகவே வந்து ஃப்யூஸ் ஒயரும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பெண்டன்ட் வந்து கொஞ்சம் ஆன்டிக் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகணுன்றனால நான் கொஞ்சம் ஆன்டிக் கலரில் ஃப்யூஸ் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரபாட் கிறிஸ்டல் பர்பிள் கலர். ஸோ பர்பிள் கலர் தான் அந்த பெண்டன்ட்டு. ஸோ அந்த ஹைட்ரபாட் கிறிஸ்டலை நம்ம வந்து அந்த ஃப்யூஸ் ஒயரில் விட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஃப்யூஸ் ஒயரை வந்து நம்ம அந்த பெண்டன்ட்டோட இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்ம பெண்டன்ட்டில் வந்து ஜஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்கணும். பிகாஸ் இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 5 ஹைட்ரபாட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஹைட்ரபாட் கிறிஸ்டலை ஃப்யூஸ் ஒயரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்யூஸ் ஒயரை பெண்டன்ட்டில் விட்டுட்டு நீங்கள் ஷார்ப் நோஸ் ப்ளையரை வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 3 ட்விஸ்ட் பண்ணாலே போதும். 2 பண்ணாலே போதும். பட் 3 பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நல்லா அந்த 3 டைம்ஸ் வந்து அதை நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ண அப்புறம் வந்து கரெக்டான ஃபினிஷிங், அதாவது கட் பண்ணும்போது நல்லா ஒட்டி கட் பண்ணுங்கள். வெளியே கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில் அதில் இதில் மாட்டி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, கண்டிப்பாக இழுக்கும். ஸோ வந்து நல்லா ஒட்டி கட் பண்ணணும். ஒட்டி கட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக அந்த பெண்டன்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த ஹேங்கிங்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லேயர், அதாவது மேலே வரும் இல்லையா, அந்த லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த செயின்லேயே ஜஸ்ட் ஒரு கோல்டன் பால் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பெண்டன்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கோல்டன் பால் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து செகண்ட் லைனை வந்து நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வேர் பண்ணும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். பார்க்குறக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ஈவன் கோல்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ அதுக்காக தான் இந்த கொரியன் செயினே வந்து நிறைய பேர் வேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. அது பார்க்குறக்கு நல்லா கோல்டு மாதிரியே இருக்குது, ப்ளஸ் லைட் வெயிட்டாக இருக்குது, போட்டால் நல்லா லுக்கும் நல்லா இருக்குன்றனால நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர், அதாவது மேலே வர ஃபஸ்ட் லேயர் வந்து நான் அந்த குட்டி பெண்டன்ட் வச்சுட்டேன். செகண்ட் லேயர், அதாவது கீழே வர லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெண்டன்ட், கொஞ்சம் பெருசு தான் பெரிய பெண்டன்ட். இதில் வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம அதோட அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த 2 செயினையும் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். ஸோ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். கேஜ் ஒயர் ஏன் நான் கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன்னா அந்த தின்னான செயின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் போகாது. ஸோ நான் கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். கேஜ் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே வர ஃபஸ்ட் லேயரோட செயினை அந்த கேஜ் ஒயரில் போட்டுட்டு செகண்ட் லேயரோட செயின், அதாவது மேலே வர செயின், அந்த செயினையும் அதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு அந்த கேஜ் ஒயரை வந்து நல்லா ஒரே ஒயராக வர மாதிரி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு நல்லா அமர்த்தி ப்ரெஸ் பண்ணி அதை ஒன்றா ஒரே ஒரு ஒயர் மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ப் நோஸ் ப்ளையர் வச்சுக்கணும். ஷார்ப் நோஸ் ப்ளையரை வச்சு நம்ம எப்படி பெண்டன்ட் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணமோ அதே மெத்தடில் இதையும் நம்ம வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். பட் இதுக்கு வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4 ட்விஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை பண்ணின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே இதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ண ப்ளேஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா அந்த கட் பண்ண ப்ளேஸ் வந்து நல்லா உள்ளே போயிடும் டீப்பாக. அப்போ நம்ம உள்ளே போகும்போது நமக்கு சீக்கிரம் எதுலேயும் ஸ்டக் ஆகாது. ஸோ இதே மாதிரி 2 சைடுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ண அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஹூக்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஹூக்ஸ் கனெக்ட் பண்ண அப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் செயின், இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டார்னிஷ். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ஆன்டி டார்னிஷுன்னு இல்ல. நீங்க எந்த செயின் ட்ரை பண்ணாலுமே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க தின்னான செயின்ல தானே பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்களும் தின்னான செயின்ல தான் பண்ணணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா திக்கான செயின் நெறைய டிசைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி செயின்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஒரு லேயர் தின் செயின், ஒரு லேயர் திக் செயின் அந்த மாரியெல்லாம் யூஸ் பண்ணீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பின். அந்த எக்ஸ்டென்ஷன் பின் வந்து நம்ம ஒரு செயின்க்கு வந்து மோஸ்ட்டா 4 பின்ஸ் வைப்போம். ஸோ 4 பின்ஸே ஓகே தான். நீங்க 4 பின் வச்சு அந்த 4 பின்ன வந்து லெஃப்ட் சைட் கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ஹூக்ஸ் கனெக்ட் பண்ணும். ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபிஷ் ஹூக் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபிஷ் ஹூக்கே நல்லாயிருக்கும். ஸோ நீங்க ஃபிஷ் ஹூக்கே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் தான் நல்ல ஃபினிஷிங் குடுக்கும். ஸோ ஃபிஷ் ஹூக் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் செயின வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இத ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த செயினோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எடுத்து ஜஸ்ட் நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வேர் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 லேயர் ஆக்சுவலி எனக்கு இது ஒரு ஆர்டர். என்கிட்ட இந்த கஸ்டமர் வந்து 2 லேயர் கேட்டிருந்தனால நம்ம இப்படி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.